ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் டே விளாக் பார்க்கலாம் வாங்க. அறிவுகாலில் நீட் பண்ணி கோலம்லாம் போட்டுக்கலாம், மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். உள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு, அதெல்லாம் வீடியோ எடுக்கல, இது எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இப்படி தான் இருக்குது, சுத்தமாக தொடச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் கோலம் போட்டுக்க வேண்டியதான். துளசியில் இருந்த செடி வந்து கருகிருச்சு, அதையும் எடுத்துகிட்டு மாற்றிடலாம். அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ செஞ்ச பிறகு இப்படி தான் இருக்குது, முடிஞ்சிருச்சு. கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூலாம் வச்சாச்சு. தண்ணிலாம் பிடிச்சி அதுலேயும் பூ வச்சுட்டேன். துளசியும் செடியும் வாங்கிட்டு வந்ததை மாற்றியாச்சு. துளசி மாதமும் ரெடி ஆகிடுச்சி. இப்போ இதில் விளக்கு மட்டும் தான் வைக்கணும், மீதி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். பாப்பா இப்படி இருக்க விட மாட்டேங்கிறாங்க. கலைச்சா பரவாயில்ல, எடுத்து சாப்பிட்றாங்களா, அதனால் மேக்ஸிமம் இப்படி இருக்க மாட்டேங்குது. மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் அதை செஞ்சு முடித்த பிறகு சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மரளிக்கிழங்கு வடை தான் சுட்டோம். அதுக்கு நல்லா மரளிக்கிழங்கு சீவிக்கிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு சீவியாச்சு. நான் இந்த வேலை பார்த்துட்ருக்க அம்மா சீவி வச்சிட்டாங்க. நல்லா சீவி தண்ணி விடாமல் மிக்சியில் அரைச்சி நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்து நம்ம தண்ணி விடாமல் அரைக்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு, பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, ஒரு 20 கடலப்பருப்பு இருக்கிற மாதிரி கொஞ்சோண்டு கடலப்பருப்பு. இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். இதை அடையாகவும் தட்டி எடுத்துக்கலாம், எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நாங்கள் எண்ணெயில் போட்டு தான் இறக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாகவும், ரொம்ப கொரகொரப்பாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி நம்ம வடை சுட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். இப்போ நம்ம இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மரளிக்கிழங்கு கிடைக்க பார்த்து இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாம். இடையில வேலை செஞ்சிட்ருக்க பார்த்து எங்கள் வீட்டு குட்டீஸ் இப்படி தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது அரைச்சி மிக்ஸ் பண்ணுறங்காட்டியும் நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம், எண்ணெயை காய வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே அரைச்சாச்சு. இப்படி தான் இருக்கும். அரைச்ச பிறகு இந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வேணுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அம்மா அரிசி இட்லிக்கு அரைக்க பார்த்து அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அரிசி மாவு இல்லைன்னு சொல்லிட்டு இட்லிக்கு அரைச்ச மாவுலேயே அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா எண்ணெய் குடிக்காமல் இருக்கும்ல, அதனால். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், வேணான்னா சேர்த்துக்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வடை போடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு, வடை போட்டாச்சு. இதெல்லாம் புட்டு, அதுக்கப்புறம் அவிச்சியும் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் தோசை சுட்டு சாப்பிட்லாம். மரளிக்கிழங்கு சீசன் அப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் மாலை போட்டிருக்கிறதுனால மேக்ஸிமம் மரளிக்கிழங்கு பொரிக்கிறாங்க, வைக்கிறாங்க, இந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. பாருங்கள், நல்லா வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு வடை. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா இப்போ தான் வடை சுட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு நான் தான் சாஸ் வச்சுலாம் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாஸ் சாப்பிடக்கூடாது தான், சரி சும்மா சாப்பிட்டு பார்ப்போமே சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வேலை முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம அது பரணி தீபம் ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. விளக்கு விளக்கு கழுவி தட்டில் தாமரை கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த 5 விளக்குமே நெய் தீபம் தான் ஏற்றணும். அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கும் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்யை உருக்கி அதுக்கப்புறம் ஊற்றினேன். நெய் ரொம்ப கட்டியாயிடுச்சு. அதை உருக்கி ஒரு எண்ணத்தில் வச்சு உருக்கி இந்த 5 விளக்குமே நெய் விளக்கு தான் சாமி ரூமில் ஏற்றுனது. திரிலாம் போட்டு அதுக்கு பூ வச்சு பரணி தீபத்துக்கு சாயந்தரம் 6:30க்கு ஏற்ற ரெடி ஆயாச்சு பரணி தீபம். அந்த படைச்ச கிளிப்பும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ அறிவுகால் இருக்கிறது செம்மையாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. வீட்டில் எப்பயுமே வெள்ளி செவ்வாயெல்லாம் இப்படி தான் இருக்கும். நிறையா ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. இப்படி தான் வச்சுருப்பேன் நீட்டாக.
சாயந்தரம் 6 மணிக்கு இது பரணி தீபம் ஏற்ற பார்த்து எடுத்தது பாருங்கள். அண்ணாமலையாரை நினச்சிக்கிட்டு வீட்டு சாமி ரூமில் பரணி தீபம் ஏற்றியாச்சு. இது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் அப்படியே வெத்தலை தீபமும் 1 மணிக்கு ஹோரையில் போடுவாங்கள அதில் போட்டதையும் சாயந்தரமும் ஏற்றி விட்டாச்சு. பாருங்கள், இதுதான் எங்கள் குட்டி சாமி ரூம்பு. சின்னதாக ஹால்லே இருக்கும் சாமி ரூம்பு. பாருங்கள், எல்லா கடவுளும் நம்மள்ட்ட இருப்பார். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கடவுள் பக்தி அதிகம், அதனால் எல்லா கடவுளும் இருப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.